ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று பரப்புரை மேற்கொண்டார். புதுச்சேரி சென்னை ஈசிஆர் சாலையில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் தோடங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய கார்கே, நாட்டில் பிரிவினைவாத சக்தியாக இருக்கின்ற RSS மற்றும் பாஜக மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி நாட்டை துண்டாட பார்ப்பதாக விமர்சித்தார். தற்போது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி ஊழலில் மூழ்கிய ஆட்சி என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சிகளை சுட்டிக்காட்டிய கார்கே, ராகுல் காந்தி தலைமையில் ஒன்றிய அரசு அமையும் போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது கட்டாய கல்வி திட்டம் போன்றவை அமல்படுத்தப்படும் என்றும் கூறினார். Rahul Gandhi becomes Prime Minister, the Pondicherry will get a statehood, independent statehood. You want statehood? Statehood you want? Then you all people see, when we are giving this guarantee not just to please you, not just to get votes. We know your hearts. We know your difficulties. We are there to solve it. Always Congress party stood with poor, Dalits, backwards, minorities, all such people, farmers, everybody, irrespective of... கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே, புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் என்றும் கூறினார். I am getting good feedback from people and also our own sources and our surveys. All reports says that this time Congress and DMK alliance is going to win Pondicherry and there will be alliance government.